சீமான் RSS மேடையில போய் பேசியது எனக்கு அதிர்ச்சியோ ஆவேசமோ கோபமோ எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் யார் என்பதை அவரே வெளிப்படுத்தி கொண்டார். நம்ம இவ்வளவு நாள் சொல்லிக்கினோம் சீமான் RSS பினாமி என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். அது ஆமா அப்படின்னு இப்ப அவரே சொல்றாரு. இன்னைக்கு நாம் தமிழர்ல ஒண்ணு போட்டுக்கிறாங்க, பாரதியை போற்றுவோம் பாரதியை போற்றுவோம். சமத்துவ பாட்டன் பாரதி, சாதி வெறியர் ஐயா பெரியார் ஈவேரா. ஜாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக காலம் முழுவதும் பாடுபட்டவர் பெரியார். அவர் மட்டும் இல்ல, அவருடைய மனைவி கூட வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு அழைத்து சென்றார். கோயில்ல போறதுக்கு இல்ல, வைக்கத்தை சுற்றி இருக்கிற தெருவுல நடப்பதற்கு உரிமைக்காக போராடி சிறை சென்றவர் பெரியார். அவரை போய் ஜாதி வெறியன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனை விட இழிப்பிறவி அவனும் இருக்குமா? சீமான் அந்த இதுல பேசி இருக்கிறாரு, நான் தான் திராவிடத்துக்கு முதல் எதிரி. டேய், உங்க பாட்டனே வந்தாண்டா, நீ என்ன இன்னைக்கு வந்த பையன்? ஆனானே மாப்போசி 1946 காங்கிரஸில் இருந்து கொண்டு தமிழரசு கழகத்தை உருவாக்கினார். காங்கிரஸ்காரங்களும் பாப்பானும் சேர்ந்து தான் மாப்போசியை இயக்குனாங்க. 1950 செண்பக துரைராஜன் வழக்கு, நாமெல்லாம் நீதி கட்சி காலத்திலிருந்து இடஒதுக்கீடு போயிடுச்சேன்னு பதறின காலம். பெரியார் வடநாட்டிலிருந்து வர்ற எல்லா அமைச்சருக்கும் கருப்பு கொடி காட்டுவோம்னு காட்டின ஓராண்டு போராட்டம். அந்த ஓராண்டு முழுக்கும் திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகளை நடத்தியவர் மாப்போசி. காலம் பூரா 46 66 வரைக்கும் திராவிட இயக்கத்தை திட்டிக் கொண்டிருந்த மாப்போசி கடைசியா சேர்ந்த இடம் திமுக. இதெல்லாம் வரலாறு. திலகர் செத்து போறாரு 1920. தனஞ்சேகர் நூல்ல வருது, பாடை தூக்க போறாரு காந்தி. அங்கிருந்த பூனா பார்ப்பனர்கள் காந்தியை பிடிச்சி தள்ளுறாங்க. டேய், நீ வைசி பார்ப்பனருடைய பாடையை தொடக்கூடாது, உனக்கு உரிமை இல்லை. இப்ப சாதி ஆதிக்கம் எப்படி இருந்தது? பெரியாரை பத்தி தமிழ சனியன்னாரு. நான் சொல்றேன், தமிழ் நியூஸ் எழுதினாரு. யாருக்கும் எல்லாம் இதை தான் கோட் பண்ணும். தலைப்பு மட்டும் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா எழுதுவாரு, நான் இப்படியெல்லாம் திட்டுவதால் எந்த புலவனுக்காவது கோபம் நல்ல தமிழில் நல்ல அறிவியல் நூலை வெளியிட்டால் என்னுடைய சொந்த செலவில் வெளியிடுகிறேன், நானே தலையில் தூக்கி சுமந்து விற்கிறேன், அவருக்கு பாராட்டு கூட்டமும் நடத்துகிறேன். அதான் பெரியார். அதே பாரதியார் 11/1/1920 சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு பொது மொழியா வரணும்னு எழுதுறாரு. விவாதம் என்ன இருந்தது? அதாவது இந்தியாவுக்கு பொது மொழியா ஆங்கிலமா இந்தியா, இதுதான் டிபேட்டு. ஆனா இவர் நடுவுல பூந்து ஆங்கிலம் வேண்டாம் இந்தியம் வேண்டாம், சமஸ்கிருதம் தான் இந்தியாவுக்கு பொது மொழியா வேணும்ட்டு 11/1/1920 சுதேசமித்திரன்ல எழுதியிருக்காரு. 1916 பிறகு பாரதியார் ஒரு நாளும் ஆங்கிலேயர் வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. RSS காரன் சொல்ற கிறிஸ்டியன் மிஷினரி பள்ளிகள்ல நம்ம பிள்ளைங்களை சேர்க்கக்கூடாது, மத மாற்றம் செய்திருவாங்கன்னு சொல்றாங்க. அத பாரதியார் அப்ப எழுதியிருக்கிறாரு. சமஸ்கிருதம் தேவ பாஷைன்னு எழுதியிருக்கிறாரு. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தேச விரோதிகள்னு எழுதியிருக்கிறாரு. திராவிட இயக்கத்தை முதல்ல ஒழிப்பேன்னு சொன்னவர் பாரதியார். ஆனா இன்றைக்கு திராவிட இயக்கம் தென்னாட்டுல மட்டும் இல்ல, அது வடநாட்டுக்கும். இன்னைக்கு ஏன் லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல பெரியார் படம், இன்னைக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வெங்கடாசலபதி, பெங்களூர் கார்த்திகேயன் எழுதிய நூல் வெளியிட்டிருக்கிறாங்க பெரியாரை பத்தி ஆங்கிலத்துல. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. இந்தியா முழுவதும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரியார் பாரதியார் கனவு பலிக்கல. பாரதியும் சமத்துவ பெரியாரும் சிறப்பு கருத்தரங்கம். இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற குமரன், சென்னை மாவட்ட செயலாளர், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய ஜனா விஜய் அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றி சென்றிருக்கிற சாரநாத், மனோஜ்குமார், மைனர் விஜய், கரிகாலன், முகமது ராய் உள்ளிட்ட தோழர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற குமரேசன் அவர்களே, நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. ஏன்னா இப்போ மணி 9:40. நான் பேச வேண்டிய செய்திகளை என்னுடைய நூலிலே எழுதியிருக்கிறேன், திராவிட இயக்க பார்வையில் பாரதியார்னு. அதுலேருந்து தான் கரிகாலன் பெரும்பாலான செய்திகளை எடுத்து பேசினார். நான் தான் சொன்னேன், நீங்கள் பேசிடுங்க எல்லாரும், நீங்கள் எதுனா விட்டுட்டு இருந்தால் அதை மட்டும் நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் முதல்ல அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் இப்போ இந்த சீமான் RSS மேடையில் போய் பேசியது எனக்கு அதிர்ச்சியோ ஆவேசமோ கோபமோ எதுவுமே இல்லை. ஏன்னா
அவர் யார் என்பதை அவரே வெளிப்படுத்தி கொண்டார். நம்ம இவ்வளவு நாள் சொல்லிக்கின்னு இருந்தோம், சீமான் RSS பினாமி என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அது ஆமா அப்படின்னு இப்ப அவரே சொல்றாரு. அது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. இன்றைக்கு பேராசிரியர் மருதமுத்து அவர்கள், அவர் மிக பெரும் பேராசிரியர், மிகப்பெரிய மார்க்சிய அறிஞர். தியாகுக்கு அவர் தான் மார்க்சியத்துக்கு ஆசிரியர். கேசவனுக்கு அவர் தான் மார்க்சியத்தை சொல்லிக் கொடுத்தவர். பல மாலே தோழர்களுக்கு மூலவர் மார்க்சியத்தை கற்பித்தவர் மருதமுத்து பேராசிரியர் அவர்கள். 3 நாளா சீமானை பத்தி முகநூல்ல எழுதி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், TCS சிவநாடார் இந்தியாவில் 3வது பெரிய பணக்காரன். சீமான் இலங்கை தமிழர்கிட்ட திரள் நிதின்னு கேட்டு அப்பெல்லாம் அவங்க அனுப்புற பணத்துல வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். சீமான் போலி, இவர் ஒன்றும் விடுதலை வாங்கி தர முடியாதுன்னு நினைச்சு அவங்க எல்லாம் பணம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அதனால சிவநாடர் RSS வழியாக ஒரு ஒப்பந்தம் வழியாக சீமானுக்கு பணம் வருகிறது மருதமுத்து எழுதியிருக்கார். நான் சொல்ல, முகநூல்ல அதை தியாகு ஷேர் பண்ணியிருக்கிறார். அந்த முகநூல் பதிவை, ஏன்னா தியாகுக்கு ஆசிரியர் அவர் தான். ஆக அது வெளிப்படையா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்குது. ஆகவே சீமான் போய் அங்க போய் அவரு பாரதியாரை பத்தி எவ்வளவு ஒன்னா புகழ்ந்து பேசட்டும், யார் ஒன்னா புகழ்ந்து பேசட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அங்க போய் பெரியாரை எதற்காக திட்டி பேசுகிறீர்கள்? அதுதான் இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி. அதுக்காக தான் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்ப இதை பார்த்த உடனே அவங்க ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள். என்னன்னா இத துண்டறிக்கையை பார்த்த உடனே இன்னைக்கு நாம் தமிழர்ல ஒண்ணு போட்டுக்கிறாங்க, பாரதியை போற்றுவோம், பாரதியை போற்றுவோம். சமத்துவ பாட்டன் பாரதி, சாதி வெறியர் ஐயா பெரியார் ஈவேரா. ஜாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக காலம் முழுவதும் பாடுபட்டவர் பெரியார். அவர் மட்டும் இல்ல, அவருடைய மனைவி கூட வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு அழைத்து சென்றார். 1924 நாகம்மையார் 8 நாள் அங்க போய் சிறையில் இருந்தாங்க. பெரியார் முதல்ல 4 மாசம் இருந்தாரு, அப்புறம் 1 ஆண்டு தண்டனை, முதல்ல 1 மாதம், அப்புறம் 1 ஆண்டு தண்டனை கொடுத்தாங்க. 4 மாதத்துல அரசர் செத்து போனதுனால விடுதலை பண்ணிட்டாங்க. தெருவுல, கோயில்ல போறதுக்கு இல்ல, வைக்கத்தை சுற்றி இருக்கிற தெருவுல நடப்பதற்கு உரிமைக்காக போராடி சிறை சென்றவர் பெரியார். அவரை போய் ஜாதி வரியன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனை விட இழிப்பிறவி எவனும் இருக்க மாட்டான். அவ்வளவு மோசமான ஒரு வன்மம் பிடித்த ஒரு ஆள் சீமான். ஆகைய இது எதிர்வினை. இதுல அவங்க நாம் தமிழர் ஆளுங்க பேச போறாங்களாம். இதே போல கருத்தரங்க பேசுங்க, நீங்க எவ்வளவு வேணா பேசுங்க. சீமான் அந்த இதுல பேசி இருக்கிறாரு, நான் தான் திராவிடத்துக்கு முதல் எதிரி. டேய், உங்க பாட்டனே வந்தாண்டா, நீ என்ன இன்னைக்கு வந்த பையன்? ஆனானே மாப்போசி 1946 காங்கிரஸில் இருந்து கொண்டு தமிழரசு கழகத்தை உருவாக்கினார். காங்கிரஸ்காரங்களும் பாப்பானும் சேர்ந்து தான் மாப்போசியை இயக்குனாங்க. அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளதான் இருந்தாரு. தமிழரசு கழகம் என்பது தனியான ஒரு அமைப்பு கிடையாது. 1950 செண்பக துரைராஜன் வழக்கு, நாமெல்லாம் நீதி கட்சி காலத்திலிருந்து இடஒதுக்கீடு போயிடுச்சேன்னு பதறின காலம். பெரியார் வடநாட்டிலிருந்து வர்ற எல்லா அமைச்சருக்கும் கருப்பு கொடி காட்டுவோம்னு காட்டின ஓராண்டு போராட்டம். அந்த ஓராண்டு முழுக்கும் திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகளை நடத்தியவர் மாப்போசி. அவர் தான் சீமானுக்கு குருநாதர். இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். ஆக இவங்க குருநாதர்லாம் யாருன்னு தெரிஞ்சாதான் இவங்க யாருன்னு நமக்கு தெரியும். சீப்பா ஆதித்தனார், நாம் தமிழர் கட்சி இப்ப சீமான் வச்சிருக்காரு. ஆதித்தனார் மகன்கிட்ட போய் வாங்கிட்டுன்றாரு, அந்த கட்சியே கிடையாது. நான் சொல்றேன், ஆதித்தனார் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கோவை ஜெயில பிடிச்சி போட்டாங்க, தடுப்பு காவல்ல. ஜெயில இருந்து பரோல்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் சேலத்துல மேகலா பிக்சர்ஸ்ல கதாவசனம் எழுதிங்கிறாரு 65. ஆதித்தனார் அங்க கலைஞர்கிட்ட சொன்னாரு, இனிமே என்னால் நாம் தமிழர் கட்சி நடத்த முடியாது, நான் திமுகல சேர்ந்துடுறேன், என்னை சேர்த்துங்க, நான் கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு 65 சொன்னார். நான் ஆதாரபூர்வமா எழுதியிருக்கிறேன். மாப்போசியும் ஆதித்தனாரும் தமிழ் தேசிய தலைவர்கள் ஒரு நூல் வரலாற்று சான்றுகளோடு எழுதியிருக்கிறேன். அப்ப அவர் கட்சி கலைச்சிட்டு தான் 67 தேர்தலில் திமுக தான் நின்னார் உதயசூரியன்ல.
மாப்போசி தமிழரசு கழகத்தை வைத்து கொண்டே ராஜாஜியினுடைய துணையினால திமுக ஆதரவுல நின்னாரு 2 தொகுதி. மாப்போசி வந்து டி நகர்ல நின்னாரு, தியாகராய நகர்ல. ஒருத்தருக்கு திருத்தணி தொகுதி வாங்கி கொடுத்தாரு, அவங்க கட்சிக்காரர் தியாகராஜன் என்பவருக்கு. காலம் பூரா 46ல இருந்து 66 வரைக்கும் திராவிட இயக்கத்தை திட்டிக் கொண்டிருந்த மாப்போசி கடைசியா வந்து சேர்ந்த இடம் திமுக. இதெல்லாம் வரலாறு. மாப்போசி திமுக ஜெயிச்ச உடனே ஆனந்த விகடன்ல ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. என்ன தெரியுங்களா? மாப்போசி ஒரு நாற்காலியை தலையில தூக்கின்னு வருவார் அண்ணாட வீட்டுல இருந்து, அண்ணாதுரை வீட்டு வாசப்படியார்ல போட்டு உட்காந்து, அண்ணே தம்பி வந்திருக்கிறண்ணே, எனக்கு ஒரு மந்திரி பதவி வேணும்னு. ஆனந்த விகடன்ல வந்த கார்ட்டூன், அந்த கார்ட்டூன் எடுத்து மாப்போசியா செங்கோல்ல போட்டிருக்கிறான்னு சொல்ற தப்பு, போட்டிருக்கிறார். செங்கோல்ல அந்த கார்ட்டூன், ஆனந்த விகடன் கார்ட்டூன் இருக்கு. ஆனந்த விகடன் என்னை இப்படியெல்லாம் இழிவு செய்கிறது அப்படின்னு. மாப்போசியே அமைச்சராக ராஜாஜி ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஏன்னா ராஜாஜிக்கு ஆதரவாக அன்றைக்கு செயல்பட்டோர் முழுக்க முழுக்க மாப்போசி. ராஜாஜி குலக்கல்வி திட்டம் கொண்டாந்த போது 1953 ஜூன் மாதம் சட்டமேலவையில் ஆதரித்து பேசியவர் மாப்போசி. எல்லா மாவட்டங்களிலும் குலக்கல்வி ஆதரவு மாநாடுகளை நடத்தியவர் மாப்போசி. எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. மயிலாடுதுறையில கூட்டம் பேசிட்டு போகும்போது 2 திமுக காரங்க மாப்போசி மண்டையில 2 போட்டாங்க, ரத்தம் வந்தது பீறிட்டு. வழக்கு நடந்தது. 2 பேரும் நாங்க செஞ்சோன்னு ஒத்துக்குனாங்க, தண்டனை அனுபவிச்சாங்க. அதுல ஒண்ணும் இல்லை. 50 குலக்கல்வி திட்டத்தை ஆதரிச்சதுனால அன்னைக்கு திமுக வீரியமாக இருந்தது. திமுக தேர்தலில் ஈடுபடாத காலம் அது. 57 தான் முதல்ல தேர்தலுக்கு வராங்க. உணர்ச்சிகரமான காலம். அப்போ இவர் இப்படியெல்லாம் பண்ணோன்னா அதையெல்லாம் அப்படி இருந்தவரே ஒன்றும் இல்லாமல் வந்து இங்கே சேர்ந்துட்டாருன்றதுக்காக சொல்ல வரேன். அத்தனை ஆண்டு எழுதினவர். அதே போல எல்லாம் இவங்க யாரெல்லாம் தலைவர்ன்றாங்களோ எல்லாம் அப்படிதான். இப்போ கியா பேசுனாருன்னா மணியரசன் வந்து ரொம்ப தூக்கி பேசிங்கிறாரு. அவர் தனியாக போன உடனே என்ன ஆனாரு? எங்க சோழிய வேளாளர் ஜாதிக்கு வந்து தனி இடஒதுக்கீடுன்னு எம்ஜிஆர் ஆட்சியில் ஊர்வலம் போனாரு. தமிழ் தேசியர்கள் தான் சாதி வெறியர்கள் என்பதற்காக சொல்ல வர்றேன். இப்போ அண்ணல் தங்கவனுடைய பேரன் அருட்செல்வன் போன வாரம் வீட்டுக்கு வந்தாரு. என்ன சொன்னாரு? கியாப்பே அண்ணல் தங்க வீட்டுக்கு போறாரு தங்கறதுக்கு. அண்ணல் தங்க ஜாதி பேசக்கூடாதுனால சிலர் சொல்லி ஆக வேண்டியதாகுது. அவர் செங்கொந்த முதலியார், அவர் அவர் காங்கிரஸில் தான் இருந்தாரு. அவரு காந்தி வர்றதுக்காக அவங்க ஊர்ல வந்து கூட்டம் ஏற்பாடு பண்ணாரு பள்ளிக்கொண்டால. ராஜாஜி மற்றவங்க எல்லாம் வந்து அண்ணல் தங்கவுக்கு பெருமை வந்துரு போது, அவர் பேர் சாமிநாதன், பெருமை வந்துரு போது நான் அந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ளாம வேற வழியா கூட்டின்னு போயிட்டாங்க காந்திய. பந்தல் போட்டு ஜனங்களெல்லாம் கூட்ட வச்சு அவருக்கு ஏமாற்றம். அன்னைக்கோட காங்கிரஸ் நீதி கட்சிக்கு வந்தவர் தான் அண்ணல் தங்கம். அவர் வீட்டுக்கு கியா பேசுனாத போயிருக்காரு ஒரு முறை. போனவர் ஒரு ஸ்டவ் எடுத்துன்னு போய், சின்ன ஸ்டவ் பையில வச்சுன்னு, நான் சமைச்சதை தான் நான் சாப்பிடுவேன், உங்க வீட்டில் சாப்பிட மாட்டேன் சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் இப்போ அருட்செல்வம் இருக்காரு, நீங்க இப்ப கூட கேட்கலாம். வாலிப பெரியார் ஏவிபி ஆசை தம்பி நூல் எழுதியிருக்காரு. என்கிட்ட அந்த நூல் கொண்டாந்து கொடுத்துட்டு தான் இதெல்லாம் பேசிட்டு போனார் 1/2 மணி நேரம். பல செய்திகள் இருக்கு. முத்தையா முதலியார் இடஒதுக்கீடுக்கு நம்ம எவ்வளோ பாராட்டுறோம். ஆனை முத்தையா சொல்லியிருக்காரு, டெல்லிக்கு போனா 2 பாப்பானை கூடவே கூட்டின்னு போவாரு, சமையல்கார பாப்பானை சமைச்சு போட. முத்தையா முதலியார் அப்படி வரலாறு நமக்கு அப்படி இருக்கு. இப்ப திலகரை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, பர்மாக்கு நாடு கடத்துறாங்க. தனஞ்சய் கீர் எழுதியிருக்கார் திலகருடைய வாழ்க்கை வரலாற்றை. என்ன சொல்றாரு? நான் பாப்பா சமைச்சு போட்டாதான் சாப்பிடுவேன். நான் கப்பல் ஏறதுக்கு முன்னாடி ஒரு பார்ப்பன கைதி என் கூட ஏத்தி அனுப்பிச்சாதான் கப்பல் ஏறுவேன். ஏத்தி அனுப்பிச்சாங்களே, ஏத்தி அனுப்புனாங்க. தனஞ்சய்கர் அம்பேத்கருக்கு வரலாறு எழுதிய தனஞ்சய்கர் திலகருக்கும் எழுதியிருக்காரு, வீர சாவர்கருக்கும் எழுதியிருக்காரு, சாகு சத்திரபதிக்கு எழுதியிருக்காரு, புலேக்கு எழுதியிருக்காரு, காந்திக்கு எழுதியிருக்காரு. இவ்வளோ வரலாறு ஆதாரபூர்வமாக எழுதியிருப்பாரு. எல்லாத்துக்கும் பக்கத்துக்கு பக்கம் எவிடன்ஸ் இருக்கும் தனஞ்சய்கர் நூல்ல. அப்புறமா திலகர் செத்து போறாரு 1920. தனஞ்சய்கர் நூல்ல வருது. காந்தி வராரு, ஒரு பெரிய தலைவர் செத்து போறாரு பூனால. சரின்னு போய் பார்த்துட்டு பாடை தூக்க போறாரு காந்தி. அங்கிருந்த பூனா பார்ப்பனர்கள் வந்து காந்தியை பிடிச்சி தள்ளுறாங்க. டே நீ வைசியன்,
பார்ப்பனருடைய பாடையை தொடக்கூடாது, உனக்கு உரிமை இல்லை. நான் சொல்ல தனஞ்செய்க்கு. இப்ப சாதி ஆதிக்கம் எப்படி இருந்தது? ஏன் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தப்பெல்லாம், காந்தி மிகப்பெரிய தலைவர், பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு முன்னால வரைக்கும் 1925 வரைக்கும் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார். மயிலாப்பூர்ல சீனிவாச ஐயங்கார் வீட்டு தெரு திண்ணையில தான் உட்கார வச்சாங்க, வீட்டுக்குள்ளே விடல. காந்திக்கே தான் நிலைமை. இது எப்படி தெரிஞ்சது வெளியேன்றீங்களா? தமிழ்நாட்டில் காந்தி என்ற ஒரு நூலை மதுரை காந்தி நினைவு நிதி வெளியிட்டது. காந்தி என்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, என்னென்ன நடந்தது, யார் யார் பேசினாங்க. அப்ப 27 காந்தி தஞ்சாவூருக்கு வராரு. அப்ப நம்ம ஏடி பன்னீர்செல்வம், இந்த கரண்டை தமிழ் சங்கத்தை தொடங்கினார அவங்க எல்லாரும் போய் ஒரு 4 பேர் நீதி கட்சிக்காரங்க காந்தி கிட்ட போய், தமிழ்நாட்டில் பார்ப்பனர் அல்லாதார் பிரச்சனை இருக்குது, நீங்க தீர்த்து வைங்க அப்படின்னு காந்தி கிட்ட கேட்குறாங்க. அந்த நூலில் இருக்கு 1000 பக்கம் அந்த நூல். இப்போ மறுபதிப்பு வர்த்தமானன் பதிப்பகம் போட்டிருக்காங்க 40 வருஷத்துக்கு பிறகு. நான் பழைய புத்தகம் வச்சிருக்கேன், பழைய புத்தக கடையில் வாங்கினேன், அதில் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு காந்தி, நான் இதுக்கு முன்னாடி வந்தா மயிலாப்பூர்ல சீனிவாச ஐயங்கார் வீட்டு தென்னையில் தான் உட்காருவேன். இன்னைக்கு என் பொண்டாட்டி சீனிவாச ஐயங்கார் வீட்டு அடுப்புங்கிற வரைக்கும் உள்ள போறாங்க. இது எதனால வந்தது? பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் நடைபெற்ற மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில். மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். ஜாதியில் உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது, எல்லா மனிதனும் சமம் என்று வாழ்நாள் முழுக்க போராடி அவர் பெரியார். ஜாதியை பாதுகாக்குது அரசியல் சட்டம் சொல்லி தானே 57 நவம்பர் 26 எரிக்க சொன்னார் பெரியார். 10,000 பேர் எரிச்சாங்க, 3000 பேர் சிறைக்கு போனாங்க, 1.5 ஆண்டு வரைக்கும் இருந்தாங்க. எதுக்கு? சாதி ஒழிப்புக்கு. அப்படிப்பட்ட பெரியாரை போய் சாதி வெறியர்னு நாம் தமிழர் இன்னைக்கு நோட்டீஸ் போடுறாங்கன்னா இவங்களை என்னன்னு சொல்றது? நீங்க அந்த மேடையில பல செய்திகளை சீமான் பேசி இருக்கிறார். நான் பொதுவாக சீமான் பேச்ச கேட்கறதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பேசணுமேன்றதுனால மதியம் போட்டு 1 மணி நேரம் 7 நிமிடம் பேராசிரியர் சுபவர பாண்டியன் தான் எனக்கு அனுப்பியிருந்தார். இதை கேளுங்க வல்லவன் 4 நாளைக்கு முன்னாடியே அனுப்பிச்சாரு. அவரும் மறுநாளே ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காரு. திராவிடம் 100ல் இருக்கு. சீமான் பேச்சு கண்டனம் தெரிவிச்சு என் பாரதியார் நூல்லேருந்து சில சந்தேகம் கேட்டார். அவருக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அதெல்லாம் அவர் என்னை அக்லாஞ்ச் பண்ணுவார். எங்கே பேசினாலும் அதில் வல்லவன் இப்படி எழுதியிருக்காரு, சொல்லியிருக்காரு. இப்போ அதில் கேட்டதில் என்னன்னா, இவர் இஷ்டத்துக்கும் பேச, பாரதியாரை பற்றி நீ எவ்வளோனா பேசிக்கா, பெரியாரை பற்றி தமிழை சனியன்னாரு. நான் சொல்கிறேன், தமிழை நியூசன்ஸ்ன்னு சொல்லி ஈவிகே சம்பத் எழுதின அவருடைய தமிழ் செய்தி ஏட்டுக்கு பொங்கல் விழா கட்டுரை கேட்டாங்க. தமிழ் நியூசன்ஸ் எழுதினார். அருக்கும் எல்லாம் இதை தான் கோட் பண்ணும். தலைப்பு மட்டும் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக எழுதுவார், நான் இப்படியெல்லாம் திட்டுவதால் எந்த புலவனுக்காவது கோபம் வந்து நல்ல தமிழில் நல்ல அறிவியல் நூலை வெளியிட்டால் என்னுடைய சொந்த செலவில் வெளியிடுகிறேன், நானே தலையில் தூக்கி சுமந்து விற்கிறேன், அவருக்கு பாராட்டு கூட்டமும் நடத்துகிறேன். அதுதான் பெரியார். பெரியாரை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆங்கிலம் படித்தா நம்ம பசங்க வேலைக்கு போனோம், பாப்பாலாம் ஆங்கிலம் படிச்சுட்டு தானே வேலைக்கு போனோம், நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால அவர் ஆங்கிலத்தை இது பண்ணார். கடைசி 1970 டிசம்பர் 30 தலையங்க எழுதினார் விடுதலையில். கலைஞர் வந்து பட்டப்படிப்பில் தமிழ் வழி கல்வி கொண்டாந்தார். 1 மாதம் மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, தமிழ் வழி கல்வி கூடாதுன்னு. பெரியார் அப்போ தான் விடுதலை எழுதினார். நான் இவ்வளோ நாளாக வந்து ஆங்கிலம் வேண்டும்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா நம்ம பசங்க மேலே வரணும்னு. இப்போ கலைஞர் தமிழ் வழியில் படித்தால் வேலைக்கு உத்தரவாதம் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார். ஆகவே மாணவர்களே தமிழ் வழி படிங்க, நீங்கள் கல்லூரிக்கு போங்க, வேலை நிறுத்தம் வேணான்னு எழுதினவர் பெரியார். 1970 டிசம்பர் 31 விடுதலை 8 இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பெரியார் தமிழ் வழி கல்வியை தமிழை வளப்படுத்தணும்னு நினச்சாரு, தமிழை அறிவியல் மொழியாக்கணும்னு நினச்சாரு. இவங்க வந்து இஷ்டத்துக்கு பெரியாரை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாரதியாரை பற்றியும் சில செய்திகளை, இப்போ எனக்கு என்ன சிக்கல்னா ஒன்றும் இல்லை, அதாவது பாரதி பற்றாளர்களை விட இந்த மார்க்சியம் பேசுறவங்க தான் இந்த 2-3 நாளாக இந்த துண்டறிக்கையை பார்த்தோன்னா ரொம்ப குதிக்கிறாங்க, ரொம்ப சொல்கிறாங்க. அதுவும் மாலை அமைப்பினர், அப்புறம் சிபிஎம், சிபிஐ எல்லாருமே. நான் இந்த நூலை
நான் இந்த கட்டுரையை வந்து 1996 97 சிந்தனையாளர் 10 மாதம் எழுதினேன். அப்போ என்கிட்ட பணம் இல்லை. 2005 நூலா போட்டேன். பொற்கோ அவங்க தான் அணிந்துரை எழுத சொல்லி கேட்டேன். அணிந்துரை நல்லா எழுதி கொடுத்தாரு. அப்போ சொன்னார் அவர் ஒரு வார்த்தை, வல்லவன் நல்ல வேலை நீ கல்வித்துறையில் வந்து கல்லூரியில் பேராசிரியராகவோ பல்கலைக்கழகத்தில் இல்லாமல் போயிட்டு இருந்திருந்தா உன்னை ஒழிச்சு கட்டிட்டு இருப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ண வச்சிருப்பாங்க, உன்னை வேலையை செய்திருப்பார்கள். இப்படி எழுதுறதுக்காக எழுதுனது நல்லா இருக்கு, ஆனால் பாரதி வெறி அந்த அளவுக்கு பேராசிரியர்கள் மத்தியில் இருக்குன்னு பொற்கோ அப்போ வந்து சொன்னார், எழுதிட்டேன். மேத்தூர் ராசகுமார் அவர் வந்து வானமாமலையினுடைய எல்லா நூல்களையும் கொண்டு வந்தவர். மக்கள் லட்சகன் வச்சு இங்கே தான் உனிசெலி தெருவில் இருந்தார், திருவல்லிக்கேணியில். அவர் இந்த நூலை படிச்சுட்டு அவர் சிபிஐ தான். அவர் சொன்னார், வளைய வல்லவன் நான் துணைவேந்தராக இருந்தால் இந்த புத்தகத்துக்காக உனக்கு டாக்டரேட்டை தருவேன். நான் டாக்டரேட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்டெல்லாம் எழுதலை, சிபிஐயில் இருந்தவரே சொன்னாருன்றதுக்காக சொல்ல வரேன். இப்பவும் மேத்தூர் ராஜகுமார் இருக்காரு, நட்போடு இருக்காரு, அடிக்கடி பேசுகிறோம். அதுபோல் இதில் பல செய்திகள் இருக்கு. இப்போ வந்து பாரதியாரை பற்றி நீங்கள் அவன் பாப்பான்றதுனாலேயே இப்படி சொல்கிறீங்கன்னெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பது பற்றி தான். இப்போ மாநிலம் ஆந்திரா வந்து 1917 தனி மாநிலம் கேட்டாங்க, சென்னை மாகாணத்திலிருந்து பிரிஞ்சு போனோன்னு. பாரதியார் அதுக்கு என்ன எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் பெரிய தேவையில்லை, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி இருக்கிறவங்கெல்லாம் நாம் எல்லாம் ஒரே இந்துக்கள் தான் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் அதெல்லாம் கோட் பண்ணியிருக்காரு. நான் இந்த புத்தகத்தில் என் சொந்த கருத்து எதையுமே எழுதலை. பாரதியாரை பற்றி அவருடைய சமகாலத்தவர்கள் எழுதிய 525 புத்தகங்களை படித்தேன். ஒவ்வொன்றுத்துக்கும் சான்று கொடுத்துருக்கிறேன். பக்க எண்ணே, எந்த நூல், யார் எழுதின நூல், எல்லாத்துலேயுமே சான்று கொடுத்துருக்கிறேன். அதனால இன்னைக்கு வரைக்கும் யாரும் அதுக்கு மறுப்பு எழுதலை. எழுதுனா தாராளமாக வரவேற்கிறேன். நான் மறுபடியும் அதுக்கு மறுப்பு சொல்லவும் தயாராக இருக்கிறேன். இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ பாரத தேசம்னு யார் சொல்கிறது? ஆர்எஸ்எஸ் காரன் தான் சொல்கிறாங்க, பிஜேபி தான் சொல்கிறாங்க. அதை அன்னைக்கே சொன்னவர் பாரதியார். பாட்டு கூட வருமே பாரத விலாசில், பாரத தேசம் என்று பாட்டு வரும் இல்லையா, அன்றைக்கே எழுதினவர். அது மட்டுமல்ல, முதல்ல இந்திய இந்த நாட்டை பொதுமொழி ஆக்கணும்னு பாரதியார் வந்து 15/12/1906 எழுதுறாரு இந்தியா பத்திரிகையில். இந்தியாவுக்கு பொதுமொழியாக வர வேண்டும். எப்போ? 1906. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அத ஒவ்வொரு தமிழனும் தமிழோடு இந்தியம் படிக்கணும். 1906. சரி, அது வந்து திலகருடைய கொள்கை, சரி ஒத்துக்கலாம். என்ன, திலகர் இந்தியா முழுக்க ஒரே நாடாக்கணும், இந்தியாவாக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னாருன்னு சொல்லலாம். அதே பாரதியார் 11/1/1920 சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு பொதுமொழியா வரணும்னு எழுதுறாரு. ஏன்? அப்போ விவாதம் என்ன இருந்தது? அதாவது இந்தியாவுக்கு பொதுமொழியா ஆங்கிலமா இந்தியா, இதுதான் டிபேட்டு. ஆனா இவர் நடுவில் பூந்து ஆங்கிலம் வேண்டாம், இந்தியம் வேண்டாம், சமஸ்கிருதம் தான் இந்தியாவுக்கு பொதுமொழியா வேணும்ன்ட்டு 11/1/1920 சுதேசமித்திரன்ல எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? இது ஒன்றும் புதுசா நம்ம செய்ய தேவையில்ல. அந்த காலத்தில் இந்தியாவில் ஏராளமான அரசர்கள் இருந்தாங்க. எல்லா அரசர்கிட்டையும் ராஜகுரு இருந்தாங்க. எல்லா ராஜகுருக்கும் சமஸ்கிருதம் தெரியும். அதனால ஒவ்வொரு அரசருக்கு இடையில கடித போக்குவரத்தெல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் நடந்தது. அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை. சமஸ்கிருதத்தை எளிதாக படிக்கக்கூடிய நூல்கள் நிறைய வந்திருக்குன்னு எந்தெந்த பதிப்பகம் வெளியிட்டுக்கிறாங்கலாம் போட்டு ஒவ்வொரு தமிழனும் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும், இந்தியாவுக்கு பொதுமொழியாக சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாரதியார். அப்போ நாங்கள் குறை சொல்ல மாட்டோமா? இன்னைக்கு பிஜேபி சொல்றது தானே. அப்புறம் பசுவதையை பற்றி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இப்போ வந்து இவங்க சொல்றாங்க, இன்னைக்கு கூட என்னுடைய நண்பர் சுந்தர சோழன், அவர் நல்ல மார்க்சிஸ்ட், நல்ல ஆய்வாளர். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, பாரதி மன்னிப்பு கடிதத்துக்கு பிறகு அவர் எதுவுமே ஆங்கில அரசை எதிர்க்கலையான்னு கேட்குறாரு. என்னுடைய நூலில் அதுக்கு சான்று கொடுத்துருக்கிறேன், பக்கம் 36. அதாவது கேசவன் தான் இதை எழுதியிருக்காரு. அவருடைய மேற்கோள் தான். ஏன்னா அவருடைய பிஹெச்டி பாரதியார் பற்றி, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
கேசவனுடைய முனைவர் பட்ட ஆய்வேடு பாரதியாரை பற்றி. அதில் ஜெயிலிருந்து விடுவிக்கிறதுக்காக அவர்கிட்ட 3 நிபந்தனைகளை நீதிபதி விதிக்கிறார். ஒன்று, நெல்லை மாவட்டத்தில் பாரதி விரும்பும் 2 ஊர்களில் எதிலாவது ஒன்றில் மட்டுமே வாழ்க்கை நடத்த வேண்டும். இரண்டாவது, பாரதியின் படைப்புகள் பேச்சுகள் ஆகியவற்றை முன்கூட்டியே குற்ற புலனாய்வு துறைக்கு அனுப்பி அவற்றை தணிக்கை செய்த பின்னரே வெளியிட வேண்டும். 2வது நிபந்தனை. 3வது, அரசியல் நடவடிக்கைகள் அனைத்திலிருந்தும் பாரதி நீங்கிவிட வேண்டும். இந்த 3 நிபந்தனை ஏத்துக்கணும் தான் எழுத்துப்பூர்வமா ஒத்துக்கொண்ட பிறகுதான் அவர் நீதிபதி 14/12/1918 விடுதலை செய்கிறார். இது இருக்கு. சரி, இதுக்கு ஒரு இன்னொரு அதேபடி நடந்து கொண்டாரா எழுதி கொடுத்தபடினா அதுக்கும் சாட்சி இருக்கு. நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு பாரதி. அதுக்கப்புறம் பாஞ்சாலி சபதம் 2 பாகங்களையும் ஒன்றாக சேர்த்து அச்சடிப்பதற்குரிய ஏற்பாடு எதுவரை நடந்திருக்கிறது என்ற விஷயம் தெரியவில்லை. இனிமேல் சிறிது காலம் வரை நான் பிரசுரம் செய்யும் புஸ்தகங்களை போலீஸ் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலிடம் காட்டி அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்ட பிறகு பிரசுரம் செய்வதாக ராஜாங்கத்தாருக்கு நான் ஒப்பந்தம் எழுதி கொடுத்திருக்கிறேன். அப்படியே காண்பித்தாலும் தவறில்லை. நமது நூல் மாசற்றது. டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மிஸ்டர் ஆனிங்டன் எனக்கு மிகவும் அன்புள்ள சிநேகிதர், தங்கமான மனுஷன். யாரு? வெள்ளைக்காரனுடைய போலீஸ் அதிகாரி, தங்கமான மனுஷன். ஆதலால் அவசியமான ஆட்சேபங்களை கற்பித்து நமது காரியத்தை தடை செய்பவர் அல்ல. நீயே மேற்படி நூலை அவரிடம் காட்டி அனுமதி பெற்று அச்சடித்து வெளியிடுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். பாரதியார் நெல்லையப்ப பிள்ளைக்கு அவர் எழுதிய கடிதம் இது. அப்போ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு தகுந்தபடி பாரதியார் நடந்து கொண்டார் அப்படின்றது தான். 1916க்கு பிறகு பாரதியார் ஒரு நாளும் ஆங்கிலேயர் வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. நான் இதில் அதாவது இந்த தலைப்புங்களை மட்டும் சொல்லிடுறேன். பாரதியின் உயிர் மூச்சு தமிழா ஆரியமா. 2வது தலைப்பு பாரதியின் ஏகாதிபத்திய எதிர்ப்பின் தன்மை என்ன, பாரதியின் பார்ப்பன இன உணர்வு, பாரதியின் பார்வையில் திராவிடர் இயக்கம், பாரதி விரும்பிய பெண் விடுதலை எத்தகையது, பொது உடைமை பற்றி பாரதி, மதங்கள் பற்றி பாரதியின் பார்வை, RSS தோற்றத்துக்கு அடித்தளம் அமைத்த பாரதி, கடைசி ஆய்வாளர்கள் காட்டும் பாரதி. இப்படிதான் தலைப்பு கொடுத்து அதனுடைய தொடர்போடு செய்திகளை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். அதில் பல செய்திகள் இருக்கு. இப்போ RSS காரன் சொல்ற கிறிஸ்டியன் மிஷினரி பள்ளிகளில் நம்ம பிள்ளைங்களை சேர்க்கக்கூடாது, மத மாற்றம் செய்திருவாங்கன்னு சொல்றாங்க. அதை பாரதியார் அப்போ எழுதியிருக்கிறாரு. சமஸ்கிருதம் தேவ பாஷைன்னு எழுதியிருக்கிறாரு. இந்த நூலில் இருக்கு. சமஸ்கிருதம் தேவ பாஷைன்னு எழுதியிருக்காரு. பல செய்திகள் RSS காரன் சொல்ற கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தேச விரோதிகள்னு எழுதியிருக்கிறாரு. அப்புறம் திப்பு சுல்தான் மதமாற்றம், பார்ப்பனர்கள் மதமாற்றம் செய்தாரு, பசுவதை செய்யக்கூடாதுன்னு பக்கம் 90ல் கொடுத்துருக்கிறேன். பாரதியார் எழுதியிருக்கிறாரு. திப்பு சுல்தானை பற்றி ஒன்று இருக்கு, வந்துடுறோம். மீண்டும் நாள் வரணும்ட்டு எழுதியிருக்கிறாரு. உடன்கட்டை ஏறுதலை 2010 ஆதர் செய்தது. தொடக்கத்தில் அவர் ஒரு மாதர் இதழில் வேலை செய்கிறாரு. அப்போ தீவிரமா பெண் விடுதலை பற்றி 1904-5 வரைக்கும் எழுதுறாரு. அப்போ உடன்கட்டை ஏறுதலை கண்டிக்கிறாரு. கண்டித்தவர் பின்னாடி 2010 பாண்டிச்சேரிக்கு போன பிறகு அங்க அரவிந்தர், வாவேஸ் ஐயர் இவங்களோட சேர்ந்து அப்படியே அடிப்படையா மாறிடுறாரு. அவங்க உடன்கட்டை ஏறுற பெண்கள் கணவனோட மேல் லோகத்துல போய் இருப்பாங்க, இவங்க தான் உத்தமிகள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கு சான்று கொடுத்துருக்கிறேன். பாரதியார் எழுதுனதுக்கான சான்று கொடுத்துருக்கிறேன். அப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, லெனினை கண்டித்து பாரதியார் எழுதியிருக்கிறார். லெனின் ஒரு மூடன். அதோட நிக்கல, லெனினுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் ஆஹா என்று கடைக்கண் விரித்தால் மாகாளி ரஷ்யாவில், ஏன் இங்கே இந்தியாவில் விரிக்கல? அது டூமா புரட்சி, ஜார் வீழ்ச்சியை பாரதி கொண்டாடினார். பிப்ரவரி
ஆனா அக்டோபர் புரட்சியை பாரதியார் ஆதரிக்கவில்லை. லெனின் ஒரு மூடன், அவருடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, கொலைக்கு கொலை தீர்வல்ல. அதனால என்ன பண்ணணும்னா அதுக்கு தீர்வு சொல்றாரு அவரு. நில உரிமையாளர்களும் விவசாயம் செய்யற கூலிகளும் கோயில் முன்னாடி வந்து உட்காருவோம். நாங்க என்ன சொல்றோம்னா, ஜென்மத்துக்கு உங்களை நிலத்துல இருந்து வெளியேற்ற மாட்டோம். நீங்க காலம் பூராவும் விவசாயத்துல வேலை செஞ்சு எங்களுக்கு உழைச்சு போடணும். நீங்க எப்பவும் விவசாயம் செஞ்சு சாப்பிடலாம். அதுதான் பாரதியார் முன்வைத்திருக்கிற தீர்வு. சோசியலிசத்துக்கு மாற்றாக லெனின் கொள்கைக்கு இதை கம்யூனிஸ்டுகள் வந்து இருட்டடி பண்றாங்க, சொல்றது கிடையாது. நாம சொன்னா நம்ம பேர்ல கோவப்படுறாங்க. இதெல்லாம் அதாவது பாரதியார ரொம்ப தூக்கி பிடிச்சதுக்கு ஒரே காரணம் தான் கம்யூனிஸ்டுகள். பாரதிதாசன் வந்து திராவிட இயக்கத்தில் புகழின் உச்சிக்கு வந்து விட்டார். இவங்களுக்கு வந்து ஒரு இந்திய தேசிய கவி தேவைப்படுகிறார். அதனால ஜீவானந்தம் தான் அளவுக்கு அதிகமா பாரதியாரை புகழ்ந்து ரொம்ப அதே வேலையா இருந்தா அவர் பாரதி பஜனை பாடிக்கொண்டிருந்தார். அப்புறம் பி ராமமூர்த்தி, எல்லா கம்யூனிஸ்டுகளும் இன்னைக்கு மாலே இல்லை இருக்கிற தோழர்கள் கூட என் மேல சண்டைக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க எல்லாம் போதிச்சு வச்சு ஊறி போயிருக்குது. இன்னொன்னு அவர் ஆங்கிலேய ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்பனர்கள் இந்திய விடுதலைக்கு அதிக எண்ணிக்கையில் பார்ப்பனர்கள் பாடுபட்டதுக்கு காரணம் என்னன்னு திலகர் சொல்றாரு. இப்போ கரிகாலன் எனக்கு முன்னாடி பேசினார், என்னுடைய நூல் இருக்கு, அந்த வாஞ்சிநாதன், அதில் அவன் பாக்கெட்ல இந்த கடிதத்தில் இருக்கு, கேவலம் மாமிசம் உண்பவர்கள் வந்து நம்மளை ஆட்சி செய்யறதா, நம்முடைய தர்மத்தை அவர்கள் கெடுக்கிறார்கள். அதாவது வெள்ளைக்காரன் ஆங்கிலேயன், அதாவது 1835 பொதுக்கல்வித்துறை பொது கல்வி முறை வருது. அது வந்த பிறகுதான் இங்கே அறிவியல் கல்வியே வந்துச்சு. பௌதிகம், வேதியியல், கணக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேத கல்வி தான். இந்துக்களுக்கு இந்து கல்வி, இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய கல்வி. மெக்காலே கல்வி திட்டம் வர்றதுக்கு முன்னாடி மத கல்வி மட்டும்தான் இந்த நாட்டில் இருந்தது. மெக்காலே கல்வி வந்த பிறகுதான் அனைவருக்குமான பொது கல்வி இங்கே வந்தது. அப்புறம் அம்பட்டம் பிள்ளை தானாகவே நன்றாக சிறைக்க கற்றுக்கொள்ளுகிறது. இதெல்லாம் யார் தத்துவம்? அப்புறம் ஆரிய நாகரிகம் முந்தியது. தமிழை பற்றி ரொம்ப பிரமாதமா அந்த 2 பாட்டு வந்து எல்லாரும், சீமான் கூட அதை நல்லா பாடினாரு. அதை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். 15ஆம் பக்கத்தில் இருக்குங்க நூல்ல. அது 2ம் மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய, ஒன்று வந்து மொழியை பற்றி, ஒன்று வந்து நாட்டை பற்றி பாட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதனால வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்னு முதல் பாட்டு. 2வது அந்த இதை பற்றி, நாட்டை பற்றி. அப்பதான் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே. அதுக்கு 2வது பரிசு கிடைச்சதா அதுக்கு சான்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பாரதிதாசன் சொல்றாரு, தமிழ்நாட்டை பற்றி தமிழ் பாக்கள் தந்தால் அமைவான பாட்டு கழிப்போம் பரிசென்று சான்ற மதுரை தமிழ் சங்கத்தார் உரைத்தார். தேன்போர் கவியொன்று செப்புக நீர் என்று பல நண்பர் வந்து பாரதியாரை நலமாக கேட்டார். அப்பதான் செந்தமிழ்நாடு எனும் போதினிலே என்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாட்டை அப்படியே எழுதி முடித்தார்னு பாரதிதாசன் வந்து எழுதியிருக்காரு. சரி, அதுக்கு அடுத்து இது 2 பாட்டு போட்டிக்கு இவருடைய சொந்த கருத்து என்ன? அது இப்போ நமக்கு முதன்மையா இருக்குது. அது இது எல்லாத்துக்குமே நான் ஆண்டு போட்டிருக்கிறேன், எந்தெந்த ஆண்டு. இதுக்கு அடுத்த ஆண்டே அந்த பாட்டு. அதுல என்ன வருது? ஆதிசிவன் பெற்று விட்டான் என்னை, ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். ஆதிசிவன் பெற்றுட்டானான் தமிழ. அப்புறம் அகத்தியன் என்னும் ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்து நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். 3 குல தமிழ் மன்னர் என்னை மூண்ட நல் அன்போடு நித்தம் வளர்த்தார். ஆன்ற மொழிகளிலுள்ளே உயர் ஆரியத்திற்கு நிகரென வாழ்ந்தேன். அப்போ ஆரியம் உயர்ந்த மொழி, தமிழ் அதுக்கு இடையான மொழி. இன்னொன்னு, தமிழுக்கு அகத்தியம்தான் இலக்கணம் செய்து கொடுத்தாருன்ற ஒரு அம்பக்கு. அதை பத்தி அகத்தியர் ஒரு கட்டுக்கதைன்னு நமச்சிவாய முதலியார் வந்து 1930 பேசினாரு. அகத்தியர் ஒரு புழுகுன்னு சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் சிவராஜ 1920 எழுதியிருக்கிறார். சிவராஜ பண்டிதர்.
இப்படி ஏராளமான நூல்கள் இருக்கின்றன. இது வந்து வேணும்னே, அதாவது பார்ப்பனர்கள் இல்லைன்னா தமிழே இல்லை, நாங்க தான் தமிழுக்கு எல்லாமே செஞ்சோம் அப்படின்றதுக்காக இதுதான் பாரதியின் உண்மை உருவம். இது இவருடைய சொந்த, அது ரெண்டும் பரிசு போட்டிக்கு எழுதுனது. இது வந்து இவருடைய சொந்த மனநிலையிலிருந்து எழுதுனது. அதை தான் நாம வந்து சொல்றோம். பிராயச்சித்தம்னு ஒரு கதை எழுதினாரு. என்னன்னா, ஒரு பாப்பான் கிறிஸ்துவ மதத்துக்கு போயிடுறான். அந்த கதையை சொல்லிடுறேன். ஒரு பாப்பான் கிறிஸ்துவ மதத்துக்கு போயிடுறான். அவன் வந்து மீண்டும் தாய் மதத்துக்கு வரான். இப்போ வந்து ஆரிய சமாஜம் பண்றாங்கல்ல, அவன் தாய் மதத்துக்கு வரான். கிறிஸ்துவ மதத்துக்கு போன பாப்பான். அதுக்காக அந்த காலத்திலே 50,000 ரூபாய் செலவு பண்றான். பாரதியார் எழுதின அந்த காலத்துல தாய் மதத்துக்கு வர்றதுக்கு பிராயச்சித்தம் அந்த கதைக்கு பேரு. ஆஹா, பிராமண பதவி எவ்வளோ மேலோட்டாது, அதுக்கு 50,000 ரூபாய் தாராளமா செலவு பண்ணலாம். இதுதான் பாரதியார். அப்புறம் பக்கம் 50ல பாரதியார் வந்து கலப்பு திருமணத்தெல்லாம் ரொம்ப ஆதரிச்சாருன்னு நிறைய பேர் சீமான் கூட அதை பத்தி பேசுறாரு. அப்போ அந்த அவரு கடையத்தில் இருக்கும்போது அவருக்கு நாராயண பிள்ளைன்னு ஒரு நண்பர். அவர் ரொம்ப வசதியானவர். அவருடைய பையனுக்கு வந்து பாரதியாருடைய பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்கிறாரு. 2 பேரும் பாரதியார் வீட்டு திண்ணை மேல உட்காந்துங்கிறாங்க. அப்போ கேட்கும் போது இதுல என்ன ஒரு செய்தின்னா, அந்த ஊரு கோயில் ஐயருடைய பொண்டாட்டியே இந்த நாராயண பிள்ளை கீப்பா வச்சுங்கிறாரு. கீப் பண்றதுக்கு மன்னிக்கும், வைப்பாட்டியா வச்சுங்கிறாரு. அந்த கோயில் இப்போ இந்த இவன் கேட்குறான்ல நாராயண பிள்ளை, அந்த நேரம் பார்த்து அந்த கோயில் ஐயரு அந்த தெருவுக்கா போறான். இவர் எகிரி குதிச்சு ஓடி போய் ஒரு அரைஞ்சு, டேய் உன்னை போல மானங்கிட்ட இருக்கிறதா இவன் என்ன பொண்ணு கேட்கறான் அப்படின்னு சொல்லி அடிச்சாரு. இதுக்கான சான்று கொடுத்துருக்கிறேன் நான். அப்புறம் அது மட்டும் இல்ல, நாராயண பிள்ளை கிட்ட அவர் சொல்றாரு, கலப்பு மனத்தை மனப்பூர்வமாக ஆதரிக்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் நீங்கள் முதலில் உங்கள் மகனுக்கு ஒரு பறை அல்லது சக்கிலிய பெண்ணை தேடி திருமணம் செய்விக்க வேண்டியது. அதன் பிறகு பாப்பா திருமணத்தை பத்தி பார்த்து கொள்ளலாம். நீ கலப்பு திருமணம்னா அங்க போய் ஏன்டா பாப்பாங்கிட்ட பொண்ணு கேட்கற, போய் பரஜாதியில பண்ணு, சக்கிலி ஜாதியில பண்ணு. இதுதான் பாரதியாருடைய உண்மை குணம். அதை வந்து நம்ம வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இந்த சாவித்திரி சீதை, இப்போ முதல்ல கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம்னு கும்மி பாட்டில் எழுதின பாரதியார் பின்னாடி மாறிடுறாரு. சாவித்திரி சீதை சகுந்தலை முதலிய பெண்களின் சரிதைகளை கேட்கும் போது இத்தகையோர்களுக்கு இம்மாதிரி மனப்போக்கு எவ்விதம் ஏற்பட்டது என்று நினைத்து நினைத்து மிகுந்த ஆச்சரியம் உண்டாகிறது. இம்மாதிரியான கற்புடை இத்தேசத்தை பெண்களுக்கு என்றும் ஒரு சிறந்த புவனமாக விளங்கி நின்றமை நமது நாட்டிற்கே ஒரு பெருமையாகும். யாரு? சாவித்திரி, சீதை. சீதையை ராமனை என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியும், ராம எப்படி எல்லாம் கும்பிட. சகுந்தலை, இதெல்லாமே சகுந்தலை என்ன பண்ண, குஷ்டரோகியான தன்னுடைய கணவனை தாசி வீட்டுக்கு வந்து கூடையில வச்சு சுமந்துக்கிட்டு போறார். அவங்கெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய பெண்டீர். இதுதான் பாரதியாருடைய இறுதி காலம். அவருடைய எல்லாமே அவருடைய தொடக்க காலத்தை மட்டுமே சொல்றாங்களே தவிர, கர்மயோகி நான் முன்னே சொன்னேன், உடன்கட்டை ஏறுதல். நமது பூர்வ கால ஸ்திரீகளில் பிராணநாதர்களை புரிந்திருக்க மனமில்லாமல் உடன்கட்டை ஏறிய ஸ்திரீகள்னா பெண்கள் உத்தமிகள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி, இனி எதிர்காலத்தில் தர்மத்தின் பொருட்டாகவே வாழ்ந்து அதற்காகவே மடிந்து இதன் மூலமாக தமது நாயகருடைய ஆத்மாவுடன் லயப்பட்டு நிற்கும் ஸ்ரீகளே மகா ஸ்ரீகள் ஆவார். யாரு? உடன்கட்டை ஏறி கணவனோட சிறையில போய் எரிஞ்சு தீயா போறவ அவனுடைய கணவனுடைய ஆத்மாவோடு போய் லயப்பட்டு போறாள்லாம், அவங்கதான் உயர்ந்த பெண்களாம். இது பாரதியார் வந்து பின்னாடி காலத்துல இது எல்லாத்துக்குமே நான் ஆண்டு கொடுத்துருக்குறேன். எந்த தேதி, எந்த புத்தகம், எந்த ஆண்டு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்குறேன். உங்க இதை பத்தி, திப்பு சுல்தானை பத்தி மட்டும் ஒன்று சொல்லி
நிறைய இருக்கு, இருந்தாலும் எல்லாத்தையும் தேவையில்லை. புத்தகம் வந்து பிடிஎஃப் வேணுன்றவங்களுக்கு கூட நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நேற்றுலேருந்து ஒரு 500 பேருக்கு அனுப்பிக்கிறேன் 2-3 நாளாக. அதனால் வேணுன்றவங்களுக்கு அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திப்பு சுல்தானை பற்றி இல்லாத ஒரு பொய்யை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இந்த இருக்கு பக்கம் 88. அவரு எவ்வளவு மோசமான ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனையில் இருந்தாருன்றதுக்காக, ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கல 1925 தான் ஆரம்பிக்கிறாங்க. இவர் 21 செத்து போறாரு. ஆனாலும் திப்பு சுல்தான் காலத்தில் முகமதிய சேனாதிபதி ஒருவன் சிறிய படையுடன் வந்து பாலக்காட்டு கோட்டையின் முன்னே சில பிராமணர்களை மேல் அங்கவஸ்திரத்தை உரித்து நிற்கும்படி செய்வித்து பிராமணர்களை அவமானப்படுத்திய கோரத்தை சகிக்க மாட்டாமல் யாதொரு சண்டையுமின்றி தம்பிரான் இனத்தார் கோட்டையை விட்டு வெளியே போய்விட்டார்கள். அதோட நிறுத்தல அவரு. திப்பு சுல்தான் கோழிக்கோட்டில் இந்துக்களை அடக்க ஆரம்பம் செய்த பொழுது 200 பிராமணர்களை பிடித்து முஸ்லிம்களாக மாற்றி கோமாமிசம் புசிக்க செய்தான். பசுவை பாப்பானுங்களை முஸ்லிமா மாத்தி 200 பேரு பசுக்கறியை புசிக்க செய்தான்னு பாரதியார் இருக்கார். இதெல்லாம் உண்மை கிடையாது. அது திப்பு சுல்தானை பற்றி பல நூல்கள் வந்து இருக்கிறது. சிருங்கேரி மடத்துக்கு மராட்டியர்கள் வந்து கொள்ளாட்சின்னு போயிடுறானுங்க. அதெல்லாம் திப்பு சுல்தான் தான் அந்த படத்தை கொடுக்குறான். அந்த கோயிலுக்கு பட்டு போடும் அனுப்புறது, அந்த சங்கராச்சாரி சிருங்கேரி சங்கராச்சாரி என்னென்ன கேட்குறானோ பல்லக்கு எல்லாமே திப்பு சுல்தான் தான் கொடுக்குறான். அப்போ எவ்வளவு விஷமமா பாரதியார் வந்து இருந்திருக்கிறாருன்றது தான் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால்தான் நான் ஒரு தலைப்பையே அந்த இதுல வச்சேன். என்னன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு 85 அதுல எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லி இருக்கிறேன். நான் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரன் என்னென்ன சொல்றானோ அதெல்லாம் அதான் 20 கோடி இந்துக்களையும் ஒரே குடும்பம் போல செய்து விட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த ஆசையினாலே ஒருவன் கை கொள்ளப்பட்டால் அவன் ராஜாங்கம் முதலிய சகல காரியங்களை காட்டிலும் இதனை மேலாக கருதுவான் என்பது என்னுடைய நம்பிக்கை. எல்லா தர்மங்களை காட்டிலும் வேதத்தை நிலைநிறுத்தும் தர்மம் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். இந்துக்களை திரட்டி ஒற்றை கருவியாக செய்து விட வேண்டும். இதற்குரிய உபாயங்களை சரியான காலத்தில் தெரிவிக்கிறேன் அப்படின்னு. அப்ப அதை தானே இப்ப ராமகோபாலன் சொன்னது, அதை தானே இப்ப இந்துமணி நீ சொல்றான், அதை தானே இவங்க இது பண்றாங்க. வேதம், உபநிஷத்துக்கள், புராணங்கள் இவற்றை இக்காலத்தில் வழங்கும் தேச பாஷைகளில் தெளிவாக மொழிபெயர்க்க வேண்டும். வடமொழி வேதத்தை நம்ம படிக்கிறதுக்கு. அதே போல நிறைய வேத ரிஷிகளின் பாடல்கள் ரிக்வேதத்திலிருந்து 100 பாட்டை தமிழாக்கம் பண்ணி பாரதியார் வெளியிட்டிருக்காரு. ரிக்வேத ரிஷிகளின் பாடல்கள்னு. அது மட்டுமல்ல, முக்கியமானது ஒன்று என்னன்னா பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்காரு பாரதியார். அதுல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது ஒண்ணுதான். என்னன்னா, அதாவது இந்த நாட்டில் யாகம் நடந்து வந்தது. அந்த யாகத்தை அழிப்பதற்காக புத்தர் வந்து புத்த மதத்தை தோற்றுவித்தார். அவர் யாகத்துக்கு எதிராக இருந்தார். ஏன்னா அவன் பசுமாட்டை எல்லாம் பிடிச்சி நெருப்புல போட்டு சாப்பிட்டான். ரிக்வேதத்திலே இருக்கு அதுக்கான சான்றுகள். எல்லா விலங்குகளையும் போட்டு சாப்பிட்டான். அப்ப அந்த யாகத்தை அழிப்பதற்காக புத்தர் தோன்றினார். இந்த புத்த மதத்தை அழிப்பதற்காக தான் முக்கியம். இந்த புத்த மதத்தை அழிப்பதற்காக ஆதி சங்கரனாக சிவபெருமானே அவதாரம் எடுத்து வந்தார். ஆதி சங்கரன் காலடியில பிறந்த பாப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். கேரளாவில் அவன் இந்தியா முழுக்க நடந்து போய் பௌத்த மதங்களெல்லாம் நாசம் பண்ணி எல்லா மதத்தையும் நாசம் பண்ணி இந்து மதத்தை நிறுவனான். 4 சங்கர மடங்களை உருவாக்கினான். அவனு சிவபெருமானுடைய அவதாரமாக சிவபெருமானே அவதாரம் எடுத்து ஆதி சங்கரனா வந்தார் அப்படின்னு எழுதுறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவருடைய மண்டையில் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இது இருந்திருக்கிறது என்பதுதான் அதுல நாம சொல்ல வேண்டியதா இருக்குது. இப்படி பல செய்தி சொல்லிக்கினே போலாம், நிறைய இருக்கு. அதே போல திராவிட இயக்கத்தை முதல்ல ஒழிப்பேன்னு சொன்னவர் பாரதியார் 1917 பார்ப்பனர் அல்லாதார் கட்சி என்பது
உண்மை இல்லாதது, பொய்யானது, விரைவில் அது அழிந்து மடியும்னு எழுதினார் 16ல். நான் இதுல கொடுத்துருக்கிறேன் அந்த பாரதியாருடைய எழுத்த. ஆனா இன்றைக்கு திராவிட இயக்கம் தென்னாட்டுல மட்டும் இல்ல, அது வடநாட்டுக்கும் இன்னைக்கு ஏன் லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல பெரியார் படம், இன்னைக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வெங்கடாசலபதி, பெங்களூர் கார்த்திகேயன் எழுதிய நூல் வெளியிட்டிருக்கிறாங்க பெரியாரை பத்தி ஆங்கிலத்துல, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. இந்தியா முழுவதும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரியார் பாரதியார் கனவு பலிக்கல. அவர் இது சீக்கிரம் அழிச்சு போயிடும், திராவிட இயக்கம் பொய்யானது, உண்மை இல்லாத, அவ்வளவு எரிச்சல். டி.எம். நாயர் தேச துரோகின்னு எழுதியிருக்கிறாரு டி.எம். ஆனா இதே பாரதியார் டி.எம். நாயரை 1906ல் புகழ்ந்து எழுதியிருக்கிறாரு. ஏன்னா மாநகராட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரை மாநகராட்சியில் கவுன்சிலர்களை ஒருத்தரை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புற முறை இருந்தது அப்போ பழைய காலத்துல. அப்போ ஒருத்தர் 4 பேர் போட்டி போடுறாங்க. அதுல தேசிகாச்சாரியன்ற ஒரு பாப்பான், டி.எம். 2 பேர் விளைக்கிறாங்க, கம்மியா ஓட்டு வாங்கினவங்க 2 பேர் நிற்கிறாங்க. தேசிகாச்சாரியன்ற பாப்பான் டி.எம். நாயரோட கம்மியா ஓட்டு வாங்கினான், ஆனா விலக மாட்டேன்றான். டி.எம். நாயர் அதிகமானவர். 2 பேர் போட்டினால ஒரு எம்எல்சி அங்க போறது நின்று போயிடுமேன்ட்டு இவர் நான் போல நீயே போன்ட்டாரு. அப்ப பாராட்டி இந்தியா ஏட்ல இதே பாரதியார் எழுதியிருக்கு. இந்த நூல்ல அதை நான் கொடுத்துருக்கிறேன். அப்ப டி.என். நாயரை பத்தி தெரியாதவர் அல்ல பாரதியார். நீதி கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் தேச துரோகி ஆயிடுவார. ஆக அவருக்கு எவ்வளவு அந்த நிறைய இந்த நாள் வரணும், மீண்டும் வரணும், அதெல்லாம் திருப்பி திருப்பி அவர் எழுதியிருக்கிறாரு. மீண்டும் அந்த பழைய முறை. அப்புறம் ஒண்ணு சொல்லி முடிச்சணும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு, இருந்தாலும் நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு மணி 10:20 10:30க்குள்ள முடிச்சு. பாரதியாரை பற்றி ஒரு பொய் நிறைய கட்டமைக்கிறாங்க. அதை பத்தி பாரதிதாசன் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில 6/9/1949 மாலை 5 மணிக்கு பாரதி விழால பேசுறாரு. ஏன்னா அவரு சாப்பாட்டுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, அதானே சொல்றாங்க. அதை பத்தி இவர் எழுதுறாரு. அதாவது பாரதிதாசன் பலர் பாரதியார் மிகவும் அவஸ்தைப்பட்டார் என்றெல்லாம் கூறுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். பெரிய பிரச்சாரம் வேறு நடக்கிறது. நான் சொல்கிறேன், பாரதியார் கொஞ்சம் கூட கஷ்டப்படவில்லை. அவர் புதுவையில் 13 வருடங்கள் இருந்தார். அவரோடு நானும் கூடவே இருந்தேன். தெரியாதவர்கள் கூறும் சங்கதிதான் அது. அவர் கஷ்டப்படவில்லை. அவர் சுருட்டு பிடிக்கும் பழக்கம் உடையவர். பாண்டிச்சேரியில் சுருட்டிய சுருட்டு இங்கு போல விற்க மாட்டார்கள். சுருட்டு பார்த்திருப்பீங்க. புகையில வாங்கி அதை சுருட்டாக சுருட்டி தான் பிடிக்க வேண்டும். இப்படி சுருட்டு பிடிக்க பாரதியாருக்கு தெரியாது. ஆனால் அவர் அந்த சுருட்டை பிடிக்கணுன்றதுக்காக அவருக்கு முன்னாடி ஒருத்தர் அதை தினமும் சுருட்டி கொடுப்பாரு புகையில. அந்த அளவுக்கு அவருக்கு சலுகை இருந்தது. அது மட்டுமா, இது முக்கியம். அவர் ஈஸ்வரன் கோயில் தெருவில் குடியிருந்தார். அப்போது அவர் மகளுக்கு காய்ச்சல் வந்தது. டாக்டர் அம்பு பார்த்தார். விஷ காய்ச்சல் என்று கூறினார். அவர்கள் வீட்டில் ஒரு கேணி இருந்தது. கேணின்னா கிணறு. அதில் சூரிய ஒளி படவில்லை. சூரிய ஒளி படலன்னா கிருமிகள் நிறைய வரும் அந்த தண்ணியில என்றார். வேறு வீடு வேண்டும். என்ன செய்வது என்று என்ன நடந்தது என்று நினைக்கிறீர்கள்? சுமார் 1.5 மணி நேரத்துக்குள்ளாகவே, ஒரு நாள் கூட கிடையாது, சுமார் 1.5 மணி நேரத்திற்குள்ளாகவே அவர் வீட்டிற்கு எதிர்த்த வீட்டில் குடியிருந்தவர்களை காலி செய்துவிட்டு பாரதியார் குடும்பத்தோடு குடியேறினார். எப்படி முடிந்தது? அது யார் வீடு தெரியுமா? அது பெத்தாஜி செட்டியார் வீடு. அவருக்கு பாரதியார் அளித்த பெயர் விளக்கெண்ணெய் செட்டியார். அவர் அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுவார் பாரதியார். அவருடைய வீடு. நானும் அந்த வீட்டுல யார் குடியிருந்தாங்க தெரியுமா? சிஐடி. பாரதியார ஃபாலோ பண்றதுக்காக சிஐடி எதிர் வீட்லயே கொட்டணும்னா அந்த சிஐடியை காலி பண்ணிட்டு பாரதியாரு அந்த வீட்டுல நாங்க குடி வச்சோம், காலி செய்து குடியேற்றினோம். யார்? நானும் என் போன்ற தோழர்களும். எப்படி எங்களுக்கு இந்த எண்ணம் எல்லாம்? பாரதி வருத்தப்படக்கூடாது, அவர் மகளுக்கு காய்ச்சல் நீங்க வேண்டும், கேணி நல்ல வீடு மாற வேண்டும். உடனே சென்றோம், காலி செய்ய சொன்னோம். பயந்தே காலி செய்தனர். இவங்க ஒரு காலி கலாட்டா பண்ற ஆளுங்க. அதனால சிஐடி பயந்துன்னு காலி பண்ணி போயிட்டான். இப்படியும் இருக்குமா, நடக்குமா என்று திகைக்கலாம். நம்ப வேண்டிய செய்தி. ஏன் நான் சொல்லுகிறேன் என்பதால், அவர் சாப்பாட்டிற்கே குடும்ப சௌகரியத்துக்கோ ஒன்றும் குறைவில்லை.
கஷ்டமும் இல்லை. கஷ்டப்பட்டார் என்று சொல்லுவது வெறும் பொய். பின் எப்படி இந்த வதந்தி பாரதி கஷ்டப்பட்டார் என்று பரவிற்று என்று சொல்லுகிறேன் கேளுங்கள். வைரத்தோடு இல்லை, அதுதான் கஷ்டம். எதை கொண்டு பாரதியார் கஷ்டப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள்? அவருக்கு சோறு இல்லையா? இருந்தது வசதியாக. இதெல்லாம் பச்சையப்பன் கல்லூரியில பாரதிதாசன் பேசின பேச்சு. பாண்டியிலே அப்போது இருந்த சீனிவாச ஐயங்கார் வீட்டு பெண்கள் எல்லாம், இந்த மண்டையன் சீனிவாச ஐயங்கார் இந்தியா பத்திரிகை ஓனர் அவர்தான், அவர் வீட்டில் வைர நகைகள் அணிந்து விளங்கினர். வாவியஸ் ஐயர் வீட்டிலும் அவ்வாறே. ஆனால் பாரதியார் கால வீட்டிலோ சிகப்பு கல் தோடுதான். அதுவும் அப்பாஜி காலத்து இதுதான் நிலை. அவர் வீட்டில் அவர் வீட்டில் இருந்த நகை, அந்த அம்மா வீட்டில் இருக்கிறவங்க, அவர் வீட்டில் இந்த நகை இருக்குது, இவர் வீட்டில் இந்த நகை இருக்குது, நம்ம வீட்டில் என்ன நகை இருக்கு என்று தொல்லைப்படுத்துவார்கள் என்று பாரதியார் அடிக்கடி கூறி வருத்தப்படுவார். அவர் வீட்டில் வாழ வழி இருந்தது, ஆனால் வைரத்தோடு தான் இல்லை. உண்மை, சாப்பிடம் கஷ்டம் இல்லை, சரியான நகைகள் இல்லை. இது வறுமையா கஷ்டமா? நகை இல்லாத குறைதான். டாம்பிங்க வேண்டுமா? பல முறை அவர் குடும்பத்தார் பிறந்த வீட்டிற்கு செல்வார். அப்போதெல்லாம் கூட அவருக்கு ஒரு குறைவுமின்றி தான் எல்லாம் நடந்தது. வறுமை கஷ்டம் என்று கூறுவது சுத்த பொய். இதை யாரு வெளியிட்டாங்கன்னா, தீவா மெய்கண்டார்னு இருந்தாரு, இப்போ இருக்காரு. அவர் வயதானவர், அவர் மாப்போசி ஆள் தான். அவர் திராவிட இயக்கம்ல இளந்தமிழன் ஒரு பத்திரிகை நடத்துறாரு. 1998 மே மாத இதழில் இந்த செய்தியை எடுத்து போட்டிருக்காரு. கவி என்கிற நண்பர் பெரியார் பார்வை இதழ் எண் 8ல் இந்த பாரதிதாசனுடைய சொற்பொழிவை, பாரதிதாசன் கூடவே இருந்தவர், அதாவது பாரதியார் கூடவே இருந்தவர், அவர் எழுதியிருக்கிறார். ஆக சீமான் வந்து பேசுறாரு, அவரை பட்டினி போட்ட இந்த சமூகம் நாசமா போனோம், இப்படியே போனோம், அப்படி போனோம். பாரதியார் எழுதியிருக்காரு, தனி ஒருவனுக்கு உணவில்லைவனையில் ஜகத்தினை, ஒருத்தனுக்கு சாப்பாடு எல்லாம் உலகத்தையே அழிச்சிடுவியா? எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்க வழி செய்யணுமே தவிர ஒரு மனுஷன் போய் எப்படி உலகத்தை அழிக்க முடியும்? ஆகவே இப்படியெல்லாம் பாரதியாரை பற்றி கற்பனைகள் மிக மிக அதிகமாக. அதுல இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான், தோழர் ஜீவா முதற்கொண்டு தீக்கதில் பாரதியாருக்கு 100 மலர் போட்டாங்க, பெருசா நான் வச்சிருக்கேன். ஆனா பாரதிதாசன் 100 கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவர் திராவிட இயக்க கவிஞர், ஒதுக்கிட்டாங்க. இன்றைக்கும் மாலை குழுவினர்ல பாரதியார நம்ம ஏதாவது குறை சொன்னா உடனே நம்மள நீ திமுக சொம்பு, இல்லைன்னா 200 ரூபாய் யூபி. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆணைமுத்தையா கட்சி ஆரம்பிச்சது 1976ல். 77 நாங்க தேர்தல் புறக்கணிப்பு. 2021 அவர் மறைகிற வரை தேர்தல் புறக்கணிப்பு தான். எனக்கு 65 வயசாச்சு, ஒரு முறை வாக்களித்தது இல்லை. இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் முதல் முறையா இந்த மோடி பிஜேபி பாசிசம் வருதுன்ட்டு பிஜேபிக்கு எதிரான திமுக கூட்டணிக்கு வாக்களிங்கள்னு நான் தான் தலையங்க எழுதினேன். அப்போ கூட மிக எச்சரிக்கையாக, தேர்தலில் வாக்களிக்க நம்பிக்கை உள்ளவர்கள், தேர்தலில் வாக்களிக்க நம்பிக்கை உள்ளவர்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிங்கள்னு தான் எழுதியிருக்கிறேன். இப்போ நீங்க எடுத்து பார்க்கலாம், புதிய சிந்தனையாளன். இன்னைக்கு வரைக்கும் எந்த திமுக தலைவரும் எனக்கு நேரடி பழக்கம் இல்லை. ஆணைமுத்தையா மறைந்த பிறகு ஒரே நிமிஷம் தான் அவருடைய படத்தரப்பு நினைவேந்தல், அவருடைய பணத்தரப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தணும், ராஜா கூப்பிடணும்னு எங்க கட்சியில பேசினாங்க. நான் அது வரைக்கும் அவரை பார்த்தது கிடையாது. திமுக தலைவரை யாரையுமே பார்த்ததில்லை. ஆணைமுத்தையா நான் 40 வருஷமா மேடையில பேசுறேன். ஒரு நாள் திமுக கூட்டத்திலேயோ வேற தேர்தல் பிரச்சாரத்துக்கு எங்கேயுமே போனதில்லை. அப்புறம் சங்கோலி திருநாவுக்கரசு மகன் சிற்றரசு கிட்ட கேட்டேன், ராஜாவை பார்க்கணும்பா, ஆணைமுத்து நினைவேந்தல் நினைவு மலர் வெளியிடணும், தேதி வாங்கணும்னு. அவர் தான் கூட்டு போனார். அன்னைக்கு தான் முதல்ல ராஜாவை நேரில் பார்த்தேன். அவர் நல்ல பெரியாரிஸ்டா இருக்காருன்னு தொடர்ந்து அவர் கூட நட்பில் இருக்கிறேன். அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுக்காகவும் என்னுடைய சொந்தத்துக்காகவோ செயலத்துக்காக யாருக்கிட்டையுமே போய் நின்னது கிடையாது. என்ன போய் பார்த்து நீ திமுக, அதாவது ஒரு நியாயம் இருக்கணும் சொல்றதுல. என்னமோ இவங்க ஏதோ 24 மணி நேரம் புலிகளை போல துப்பாக்கியை தோல்ல மாட்டிக்கின்னு இந்திய ராணுவத்தை அப்படியே அடிச்சு தூள் பண்ணிட்டு நாளைக்கே பாட்டாளி சர்வாதிகார வர்க்கத்தை படைக்கிறது போல ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில மாலை குழுவினர். பெரியார்னாலே ஒவ்வொல. பெரியாரு பொது உடைமை பற்றி எழுதுறது
1000 பக்கம் இருக்கு. வீரமணி தொகுத்து பெரியாரின் பொது உடைமை சிந்தனைகள்னு ஆசிரியர் வீரமணி 3 தொகுதி வெளியிட்டிருக்கிறார். குடியரசுல வந்தது மட்டும். அது இல்லாம விடுதலையில் இருக்கு 1000 பக்கம். பெரியார் பொது உடைமைக்கு விரோதி கிடையாது, எதிரி கிடையாது. ஆனா இந்த மாலே குழுக்கள் பெரியார் தான் திட்டம் போட்டு அப்பப்போ. ஆனா பாரதியார் மன்னிப்பு கடிதம்னா ஏன் பெரியார் கேட்கலையா? பெரியாருடைய கடிதம் இன்னைக்கும் ஆணைமுத்தையாவுடைய பெரியார் ஈவேரா சிந்தனைகள் இருக்கு. கோவை கலெக்டர் முன்னாடி மன்னிப்புன்ற வார்த்தையே கிடையாது. நான் எழுதினேன், எனக்கு தெரிஞ்சது எழுதினேன். அது உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்ன தண்டனை கொடுக்குறியோ கொடுங்கன்னாங்க. 6 மாசம் சிறை, 1000 ரூபாய் அபராதமா? சரி, நான் அபராதம் கட்டல, மேலும் சிறையில் இருந்து. பெரியாருடைய வாழ்நாளில் என்றைக்குமே யாருக்கிட்டையும் மன்னிப்பு என்ற வார்த்தையே கிடையாது. சிறைக்கு பயந்தவரே கிடையாது. சிறைக்கு அஞ்சாத சிங்கம் பெரியார். பெரியார் காமராஜர் என்ற தனிப்பட்ட மனிதரை ஆதரித்தார். ஏன்னா ராஜாஜி குலக்கல்வி கொண்டாந்தாரு, அதை ஒழிச்சிட்டு கல்விக்கூடங்களை நீதி கட்சிக்கு பிறகு அதிகமா நீதி கட்சி ஆரம்பிச்ச பள்ளிக்கூடத்தை ராஜாஜி மூடிட்டாரு. 38ல் 2000 பள்ளிக்கூடம், 52, 53ல் 6000, 8000 பள்ளிக்கூடத்தை ராஜாஜி மூடினார் தொடக்க பள்ளிகளை. அதெல்லாம் காமராஜர் வச்சு திறக்க வச்சார் பெரியார். அதனால காமராஜர் ஆதரித்தார். அதானே தவிர அப்ப கூட காமராஜரை ஆதிக்கின்ற அதே நேரத்தில் தமிழ்நாடு நீங்கிய இந்திய தேசிய வரப்படைத்தை எரித்தார். தமிழ்நாடு தமிழருக்கு 5/5/1960 பெரியார் எரித்த அந்த படத்துல ஆந்திரா எரிஞ்சது, கேரளா எரிஞ்சது, கர்நாடகா எல்லாம் தான் எரிஞ்சது. தமிழ்நாடு நீங்கிய வரைபட எரிப்பு போராட்டம். அரசியல் சட்டத்தை எரிச்சார். காந்தி உருவ பொம்மையோடு 1952 இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரயில் நிலையங்கள்ல இந்தியில எழுத ஆரம்பிச்சான். குடியரசான உடனே தமிழ்நாட்டு ரயில் பெயர் பலகையில தீக்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி தார் பூசி அந்த இந்திய எழுத்துக்களை அழிக்கிற போராட்டம். அப்ப சீமானுடைய தலைவர் மாப்போசி மண்ணெண்ணட்டின்னு எடுத்தும் போய் அந்த தார் அழிச்சிட்டு இந்தி தெரிகிற மாதிரி பண்ணார். இப்ப சீமானை தான் பேசியிருக்கிறாரு, இந்திக்காரன மொழி, அதை நான் எதிர்க்க மாட்டேன், தமிழ்நாட்டில் தமிழ் வாழணும், இந்தியாவில் இந்தி வாழணும். ஏண்டா இந்தி எங்க மேல ஏண்டா திணிக்குது? இப்ப நாங்க கேட்கற கேள்வியா தான். நான் எதுக்கு இப்ப நவோதய பள்ளி இப்போ முந்த நாள் கோர்ட்ல சொல்லிக்கிறான். நவோதய பள்ளியில இந்தி ஒரு பாடம், மும்மொழி கொள்கை. அது ராஜீவ் காந்தி காலத்துல 1986ல் வந்துச்சு புதிய கல்வி தேசிய அவர் ஆரம்பிச்சது. அப்ப எம்ஜிஆர் ஆட்சி தான் 86ல். எல்லா இயக்கங்களும் கடுமையா போராடினதுல எம்ஜிஆர் பயந்துட்டு தொடங்கல தமிழ்நாட்டுல. நாம வெறும் இடம் மட்டும்தான் பார்த்து தரணும், ஒன்றிய அரசே எல்லா செலவும் பண்ணிக்கும். ஆனா அதுல இந்தி இருக்குதுன்னு வேணான்னு எதிர்க்கிறோம். இந்தி எதிர்ப்பு என்னைக்கு தொடங்குச்சு? வரலாறு தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளணும். அதாவது 1917 ஜூலை 31ஆம் தேதி காந்தி மும்பையில பேசினார், இந்தியாவுக்கு பொது மொழியா இந்தி வரணும். அதுக்கு மறுநாளே நீதி கட்சியினுடைய திராவிட நேடு 1/8/1917 இந்தியாவுக்கு பொது மொழியாக இந்தி வருவதற்கு லாய்க்கற்றது. 30 கோடி பேருக்குன்னா 6.5 கோடி பேர் பேசுகிற மொழியை மீதி மக்கள் மீது ஏண்டா திணிக்கிறீங்க 23 கோடி பேர் மேல அப்படின்னு அன்னைக்கே எழுதுனாங்க 1917. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தி நுழையாமல் இருப்பதற்கு திராவிடர் இயக்கம் மட்டுமே காரணம். சமஸ்கிருத ஆதிக்கத்தை ஒழித்தது திராவிடர் இயக்கம் தான். இன்னும் கோயில்கள்ல கொஞ்சம் ஒழியாம இருக்குது, வீட்டு சடங்குகள்ல ஒழியாம. பெரியாரிஸ்டுங்க நாம கூப்பிடுறது இல்லை. அதெல்லாம் இன்னும் கலாச்சார புரட்சி அதிகமா வரணும். ஆகவே சீமான் பேசுவது போலி தமிழ் தேசியம். அவர் உண்மையான தமிழ் தேசியம் பேசுற எவனா இருந்தாலும் பெரியாரு தான் தலைமையில தூக்கி வச்சு நாடணும். ஏன்னா 1938 தமிழர் பெரும்படை கட்டாய இந்திய எதிர்ப்பாக 1938 ஆகஸ்ட் 1 திருச்சியில் புறப்பட்டாங்க 100 பேரு. வழிநெடுக பிரச்சார பயணம், கட்டாய இந்திய ஒழிக தமிழ் வாழ்க. 9/11/1938 கடற்கரையில் மாபெரும் பொதுக்கூட்டம் 50,000 பேரு. பெரியார் அன்றைக்கு தான் சொன்னாரு, இந்தியாவில் இருக்கிறதுனால இந்திய திணிக்கிற, போடா உன்னுடைய இந்தியாவும் வேணாம் நீ வேணாம், தமிழ்நாடு தமிழருக்கு. அப்போ இந்த ஆனந்த விகடன்ல ஆசிரியர் இருந்தவர் இந்த கல்கி பொன்னியின் செல்வன் எழுதினார். என்ன பேரு? கல்கி கிருஷ்ணமூர்த்தி. கல்கி ஏடு தொடங்கப்படவில்லை, ஆனந்த விகடன்ல ஆசிரியராக இருந்தார். உடனே அவர் எலிகளுக்கு எழுதினாரு. பெரியார் கோபம் வந்துச்சு, எலிவலை ஆனாலும் தனி வலை வேணும், போடா எனக்கு சின்ன ஊர் கட்சா கூட போதும், எனக்கு சுதந்திரமா நாடு வேணும் அப்படின்னு சொன்னார். ஆகவே முடிச்சிடலாம், முடிஞ்சிச்சு, டைம் ஆயிடுச்சு. ஆகவே அதாவது பெரியார் 38 தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னது அவர் மறைகிறவரை மாற்றவில்லை. இடையில் நீதி கட்சி தலைவராக இருந்த போது திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொன்னார். ஆனா 4 நாடு
எப்போனா பிரிஞ்சுக்கணும்னு சொன்னார். 1956 நவம்பர் 1 மொழிவாரி மாநிலம் பிரிந்த பிறகு 17 ஆண்டுகள் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு விடுதலை எழுதினாரு, மாநாடுகள் போட்டாரு, கூட்டங்கள் நடத்தினாரு. சாகரத்துக்கு முன்னாள் வரைக்கும் கடைசி சொற்பொழில கூட இணை இழிவு மாநாடு டிசம்பர் 8, 9 பெரியார் திடல்ல பெரியார் பேசி முடிச்ச உடனே ஒருத்தன் சீட்டு கொடுத்தான், நம்மள குமரன் மாதிரி ஒரு ஆளு. எப்பப்பா தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லிக்கினே இருக்கிறீங்களே, என்னைக்கு தான் போராட்டம் அறிவிப்பீங்கன்னு. பெரியார் சொன்னாரு, தமிழ்நாடு தனியா போனோம்னா 1,00,000 பேர் சாக தயாரா இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் எவ்வளவு பேர் செத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு சொன்னார் 1,00,000 பேர் சாக தயாராக இருக்க வேண்டும். 10,000 பேர் ரத்தத்துல கையெழுத்து கொடுங்க சாக தயார்னு. நான் முதல் கலபலியாக ஆகிறேன், நான் முதல்ல சாகுறேன், என் படைக்கு தலைமை தாங்கி போய். அப்படி சொன்ன பெரியாரை தமிழ் தேச துரோகி என்று கூறுகிறவன் 1ஆம் நம்பர் அயோக்கியன், பக்கா ஏமாற்று. சீமானுடைய தேசம் என்பது தமிழ் தேசம் என்பது போலியானது, பொய்யானது, இந்துத்துவக்கு ஆதரவானது என்று கூறி சீமானை புறக்கணிப்போம். சீமான் எங்கெல்லாம் இப்படி எல்லாம் பெரியாரை பற்றி பேசினாலும் இது போல எதிர் கூட்டங்களை நடத்துவோம். சீமானை தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அகற்றுவதுதான் நம்முடைய முதன்மை இலக்காக இருக்க வேண்டும். எதிரிகளை நேருக்கு நேர் போராடிடலாம், துரோகிகள் களையப்பட வேண்டியவர்கள். ஆகவே அதை இனிமே மேற்கொள்வோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.